தற்போதைய அண்மை செய்தி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயகவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. 225 இடங்களில் 113 இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலையில் அனுரகுமார திசநாயக வெற்றி பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி 31 இடங்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயகவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைமையிலான கூட்டணியானது தற்போது பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. முன்னதாக இலங்கையின் அரசியலில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவைதான் கடந்த பல ஆண்டுகளாக முதன்மை கட்சிகளாக இருந்து வந்தன. தமிழர் தரப்பில் இலங்கை தமிழரசு கட்சி பிரதான கட்சியாக இருந்து வந்தது. தொடர்ந்து முன்னதாக நடைபெற்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தில் வெறும் 3 எம்பிக்களை மட்டுமே பெற்றிருந்த தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்று இலங்கையின் முதல் இடதுசாரி அதிபராக முன்னதாக பதவியேற்றார். இதையடுத்து தொடர்ந்து நாடாளுமன்றமானது கலைக்கப்பட்டு நேற்று தேர்தல் என்பது நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கையின் அரசியல் முகங்களான ரணில் விக்ரமசிங்கே, மஹிந்த ராஜபக்சே மற்றும் அவரது குடும்பத்தினர் யாரும் போட்டியிடவில்லை. தொடர்ந்து ராஜபக்சே குடும்பத்தின் கோட்டையான அம்பந்தோட்டையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட களம் காணவில்லை. அக்குடும்பத்தின் சசீந்திரா ராஜபக்சே மட்டும் வேற ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டார். தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியும் இலங்கை தமிழர் கட்சிகளும் வெவ்வேறு அணிகளாக சிதறி நின்று தேர்தலை எதிர்கொண்டன. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் புதிய சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும். அதன்படி 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 3 இடங்களை மட்டுமே பெற்ற தேசிய மக்கள் சக்தியானது தற்போது 123 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் 54 இடங்களை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியானது, ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியானது தற்போது 31 இடங்களில் மட்டுமே வென்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து கடந்த தேர்தலில் 145 இடங்களை பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்போதைய தேர்தலில் வெறும் அதாவது 5 இடங்களைத்தான் பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் 10 எம்பிக்களை பெற்றிருந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு தற்போது வரை 2 இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல ரணில் விக்ரமசிங்கேவின் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இந்த முறையும் இதுவரை ஒரே ஒரு இடம் தான் கிடைத்திருக்கிறது. அதாவது மொத்தமுள்ள 225 இடங்களில் 113 இடங்களில் வென்றால் தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் 123 இடங்களில் வென்று பெரும்பான்மையை பெற்று அனுரகுமார திசநாயக்க தற்போது ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறார். ஏற்கனவே அவர் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் நாடாளுமன்ற தேர்தலிலும் அவரது கட்சியானது தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறது. இதையடுத்து இலங்கையில் தொடர்ந்து அந்த பொருளாதார பிரச்சனைகள் என்பதும் தொடர்ந்து தமிழர் பிரச்சனைகள் என்பதும் இது தொடர்பாக அவர் பல்வேறு முன்னதாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.